பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரெயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த மனுஷனோடு கூட நாம் வாக்குவாதங்கள் பண்ணாமல் சமாதானமாக இருக்க நம்ம தேவன் இந்த காலை நேரத்திலே நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா மனுஷனோடு கூட நம்ம என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷரோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது சமாதானமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்ம எல்லாரோடு கூட சமாதானமாய் வாழ வேண்டும், நட்புறவு பாராட்ட வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த இறை வார்த்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும். யார் மேலேயும் நம்ம கசப்போ வெறுப்போ இல்லாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும். அதுபோல் நம்முடைய உறவுகளோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல இருக்கிற மக்களோடு கூட நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும். திருச்சபையோடு கூட நம்ம நல்ல சமாதானமாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ சமாதானமாக இருக்கும் பொழுது தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். வேத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா, சவுலுக்கும் தாவீதுக்கும் ரொம்ப நாட்களாக அந்த ஒரு பெரிய ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம் நடந்து கொண்டே இருந்தது. சவுல் எப்பொழுதும் தாவீதை துரத்தி கொண்டே இருப்பான். தாவீதும் வேதனையோடு கூட ஓடிக்கொண்டிருப்பார். அந்த சவுலுடைய மகன் யோனத்தான் அதில் தாவீதுக்கு உதவிகரமாக இருந்து தாவீதை சமாதானப்படுத்தி கொண்டே இருந்தான். தாவீது வேதனைப்படும் பொழுதெல்லாம், துக்கப்படும் பொழுதெல்லாம், சவுலை நினைத்து வேதனைப்படும் பொழுதெல்லாம் இந்த யோனத்தான் தாவீதை சமாதானப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது பாருங்கள், சவுல் மரித்து போனார், இந்த யோனத்தான் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த தாவீதை சமாதானப்படுத்தின யோனத்தான் நிமித்தமாக தாவீது ராஜாவான பொழுது அவனுடைய சந்ததி எல்லாரையும் அவன் தேடி கண்டுபிடித்து அவங்கள தன்னுடைய வீட்டில் வைத்து உபசரித்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை